பிரைஸ் தி லார்ட். வணக்கம். இன்றைக்கு நேற்றைய தினத்திலே பிப்ரவரி 14 காதலர்கள் தினம் என்று சொல்லி கொண்டாடினார். இன்றைக்கு பிப்ரவரி 15, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஒற்றையர் தினமா, சிங்கிள்ஸ் டே. ஒற்றையராக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமே அல்ல. இந்த வசனம் சொல்லுது, மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது நல்லது அல்ல. அப்போ தனியாக இருப்பது கெட்டது என்று சொல்லி அர்த்தமாகிறது அல்லவா? அனுபடினாலே இன்றைக்கு அநேகர் கொண்டாடுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மேரேஜ் அப்படிங்கிற சாகரத்தில் விழுகிறதுக்கு, சாகரம்னா என்ன? இது ஓஷன், அதில் விழுகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பொறுப்புகள் உண்டு, அதற்கு நாங்கள் தயாராக இல்லை, அதனால சிங்கிளாக இருக்கிறோம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறாங்க. ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு தடைகள் உண்டு, அதனால சிங்கிளாகவே இருக்கிறாங்க. அந்த தடைகளை நாம் தகர்த்தெறிந்து தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக அந்த பிள்ளைகள் வந்து சேருவதற்கு நம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும், வந்து சேர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். மத்திய 5:27 வாசிக்கிறோம். அப்போ ஸ்நேகம் தேவன் உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போது அன்பு கூறுவது என்பது அது தேவனுடைய திட்டம். மனிதர் மேல் பிரியம் வைத்தார். அப்போது தனியாக இருப்பது நல்லது அல்ல. 5:27 மத்தியில் என்ன வாசிக்கிறோம்? சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போது நாம் சத்துருவையே சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிநேகிப்பதற்கு ஒரு ஆள் தேவை, ஒரு துணை தேவை. ஹெல்ப் மேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஹெல்ப் மேட் உண்டாக்குவேன். விழாயன்பை எடுத்து உண்டாக்குவார். யாரெல்லாம் தனியாக இருக்கிறாங்களோ, என்ன காரணத்தினால தனியாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண பந்தத்தில் இணைவதற்கு நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் தனியாக இருக்கிறாங்களோ, எந்த காரணத்தினாலும் தடைகள் உண்டோ, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் திருமணம் செய்து கொள்ள இருக்கிற தடைகளை தகர்த்து, மீகா 2:13 வார்த்தைப்படியாக உள்ள தேவ ஆவியானவர் தடைகளை தகர்த்தெறிகிறது. திருமணத்திற்கு தடை உடைத்தெறிந்து பிள்ளைகள் திருமண பந்தத்தில் ஈடுபட கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.